அன்பிற்கினியவர்களே, இந்த கிறித்துவ கல்லூரியில் என்னுடைய சுமார் 20-30 ஆண்டுகளாக கிறித்துவ கல்லூரிக்கு வந்து உரையாற்றிக் கொண்டிருப்பவன் என்ற வகையில் என்னை மிகவும் உணர்ச்சி வசப்பட வைத்து விட்டீர்கள். உங்களுடைய துறைத் தலைவர் டேவிட் பிரபாகர் அவர்கள் இளைஞராக இருந்த காலத்திலிருந்து எனக்கு தெரியும். அப்போது 1993 இந்த தமிழர் எதிர்காலவியல் என்ற ஒரு புத்தகத்தை இந்த பாரதி மன்றம் என்பது கிறித்துவ கல்லூரியில் ஒரு பாரதி மன்றம் என்பது இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாரதி மன்றத்தினுடைய வெளியீடாக இந்த எதிர்காலவியல் என்ற புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம். அதில் நான் அது பற்றிய நினைவுகள் என்னுடைய கனத்தில் கீழே நான் எழுதுகிறேன். கிறித்துவ கல்லூரியில் வந்து பேசும்போது என்னுடைய நினைவுகளின் பாரத்தினால் நான் எங்கே அழிந்து போய்விடுவேனோ என்கிற அச்சத்தோடு உங்கள் முன் பேசத் தொடங்குகிறேன். மலை நாடுகளில், சோவியத் நாடுகளில் ஒரு மலையின மக்களிடையிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்னன்னாக்கா, ஒரு மலையில் வந்து நிறைய பாறைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சின்ன பாறை அப்படி எடுத்தோம்னா அந்த பாறையிலிருந்து ஒரு திடீர்னு ஒரு ஃபவுண்டன், ஒரு பாறை அப்படி நகர்த்தினோன்னா ஒரு ஃபவுண்டன் வரும், ஒரு சுனை ஊற்று. அப்படி ஒரு பாறையை நகர்த்தினோன்னா அதுலேருந்து ஊற்று வரும். நீங்கள் கூட இன்றைக்கும் பார்த்துருக்கலாம், மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு பக்கத்துலலாம் போனீங்கன்னா மேலேருந்து மலையிலேருந்து அப்படியே ஒரு ஊற்று மாதிரி ஒரு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது மலை ஊற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போது யாராவது ஒரு பாறையை நகர்த்தும் போது அந்த பாறைக்குள்ளேருந்து ஒரு ஊற்று எடுத்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பொழுது, அதிர்ஷ்டமான ஒரு தருணம்னு அந்த மலையின மக்கள் நம்புறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த பாறை எடுத்த உடனே ஒரு ஊற்று வந்த உடனே அந்த நிமிஷத்திலேயே நம்ம என்னத்தை வேண்டிக்கிறோமோ அது உடனே நமக்கு கைகூட்டிடும். அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு புதிய ஊற்று மலையிலிருந்து தோன்றும் போதும் அதை பார்க்கிற போதும் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அது நிறைவேறும். அப்படி நான் இந்த கிறித்துவ கல்லூரியில் இப்போ உங்கள் முன்னால் வந்து நின்று நான் உங்கள் முன்னால் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது நான் ஏதோ ஒரு சின்ன பாறையை எடுத்து விட்டது மாதிரியும் அதிலிருந்து ஒரு ஊற்று எடுத்து விட்டது மாதிரியும் அந்த வீட்டுக்கு முன்னால் வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தை இருக்கிறதுனாலே இந்த நேரத்தில் அவசர அவசரமாக இந்த தருணத்தை விட்டு விடாமல் நான் ஒரு விஷயத்தை பிரார்த்திக்க வேண்டுகிறேன். அது என்ன தெரியுமா? நீங்கள் எல்லோரும் உன்னதமான மனிதர்களாக இந்த நாட்டை மிக 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 உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆளுமைகளாக ஒவ்வொருவரும் இங்கே தோன்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த ஓவியத்தையும் என்னுடைய கவிதையும் பற்றிய ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சுயபுராண பாடல்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதில் வந்து என்னை பற்றிய பெரிய தம்பட்டம் எடுத்து விட்டு போவதற்கு ஆபத்துகள் நிறைய இருக்கிறது. எனவே என்னை தடுத்தாட் கொண்டு என்னுடைய ட்ரம்பட்டை நானே ஊதிட்டு போகக்கூடாது, விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு என்னுடைய பேரன் பேத்திகள் போல நீங்கள் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களிடம் அதெல்லாம் சொல்லணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் எல்லாமே முண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் விட்டவுடனே எல்லாரும் வந்து முண்டி அடிச்சுட்டு வெளியில் ஓடுவாங்க. யார் ஃபஸ்ட்டு வெளியில் ஓடுறது, அது மாதிரி உங்கள்கிட்ட என்னத்தை சொல்லுது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு கூட்ட நெரிசல் இருக்குது. அதனால் அதுலேருந்து தேர்ந்தெடுத்து நம்ம பேசுவது தான் என்னுடைய ஒரு கவனமாக எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் ஒரு மந்திரமாக இந்த இடத்துல இருக்கிறது. இப்போ ஏன்னா நான் வந்து எல்லாத்தை பற்றியும் பேசும்போது நான் எப்படி தொடங்கினேன்னு சொல்வது உங்களுக்கு வந்து எனக்கும் சுயபுராணம் பேசிய சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு உத்வேகமாக இருக்குமோன்னு நம்புகிறேன். எப்படின்னா நான் வந்து ஒரு சிறுவனாக இருந்தபோது கல்லூரியில் உங்களை போல கல்லூரியில் படித்து கொண்டிருந்த சிறுவனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் செய்து கொடுக்கறதுக்கு நேரம் ஆகிடும். அது மறுநாட்டில் என்ன செய்வோம், ஒரு ரொட்டி வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த ரொட்டியை காப்பி எடுத்துவிட்டு சாப்பிட்டுட்டு வேகமாக போகணும் கல்லூரிக்கு. பச்சையம்மன் கல்லூரியில் தான் நான் படித்தேன். அப்போ அது போகும்போது
அது ஒரு தடவை ஒரு ரொட்டியை வாங்கி வச்சுட்டு, அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க. அந்த பேப்பரில் மடித்து கொடுத்துருக்காங்க ஒரு இதை. நான் அந்த ரொட்டியை சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்யணும், அப்போல்லாம் எப்படின்னா, நான் ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு மை தவறுதலாக ஒரு இங்கு சிந்திட்டு இருந்தா கூட அதோட ஒரு எழுத்து நினச்சி படிச்சுக்குவேன். அதுபோல் எது கிடைச்சாலும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எழுத்துன்னு ஒன்று இருக்கக்கூடாது, உடனே அதை படிச்சிடணும். அதுபோல் ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு பையன். அப்போ நான் ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டே அந்த பிரித்து வச்ச எல்லாம் பேப்பர், அந்த பேப்பரில் என்ன எழுதி இருக்குன்னு சொல்லி அதை படிச்சுக்கிட்டே ரொட்டி சாப்பிட்றேன். அப்போ படிக்கும்போது அதில் ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அந்த வாசகத்தை படித்த உடனே அப்படியே நான் அதிர்ந்து போயிடுறேன். அந்த வாசகம் என்ன எழுதியிருக்குன்னா, மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 2 இடங்களில் தான் மண்டியிட வேண்டும், வேறு எங்கேயுமே மண்டியிடக்கூடாது. அதில் மண்டியிட வேண்டிய முதல் இடம் தாயினுடைய காலடிக்கு கீழே, 2வது இடம் ஜுனை ஊற்றை எடுத்து நீ அருந்து போது. அப்போ உலகத்தில் மண்டியிடக்கூடிய ஒரே இடம் தாயினுடைய காலடி தான். அதை சுனை ஊற்றை எடுத்து அருந்து போதுன்னு சொல்றது அது ரொம்ப வேடிக்கா சொல்ற. சுனை ஊற்றை நிச்சயம் மண்டியிடாமல் எடுத்து அருந்த முடியாது. ஆனா நம்ம அந்த அனுபவத்தை நம்ம அவ்வளோ பெறுவோமான்னு தெரியல. ஏன்னா நகரத்துல எல்லாம் நம்ம குனிஞ்சி ஒரு தண்ணி எடுத்து குடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்ப அது படித்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ அற்புதமா எழுதியிருக்காங்க, யார் இல்லைன்னு சொல்லி ரொட்டி சாப்பிட்றதை விட்டுட்டு அதை எடுத்து ஃபுல்லாக படித்து பார்க்குறேன். படித்து பார்த்தா ரசல் கம்சட்டோ என்கிற ஒரு கவிஞர். இப்போ டேவிட் பிரபாகர் சார் சொன்னதுனால எனக்கு இந்த நினைவு வந்துடுச்சு. எப்படின்னா, ரசல் கம்சட்டோன்னு சோவியத் நாட்டினுடைய ஒரு பழங்குடியின கவிஞர். அந்த ரசல் கம்சட்டோ ஒரு மலை, அவார் மலை தொடர், இங்க இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை அங்க ஒரு அவார் மலை தொடர் இருக்கு. அந்த அவார் மலை தொடர்ல இருக்கிற ஒரு டிரைபல் சேர்ந்த ஒரு கவிஞன் ரசல் கம்சட்டோ. ரொம்ப உலக புகழ் பெற்று விட்டார். ஆனா அந்த ரசல் கம்சட்டோனுடைய அந்த அவார்டு ஒரு மொழி சொல்றேன்ல, அந்த மொழிக்கு ஸ்கிரிப்டே கிடையாது. ரஷ்யாவில் ரஷ்ய புரட்சிக்கு பிறகுதான் இவ்வாறு ஏராளமான மொழிகள் வெறும் வாய்மொழிகளாகவே இருந்திருக்கின்றன. அவற்றிற்கு ஏராளமான மொழிகளுக்கு எழுத்து இல்லை. இதை லெனின் கண்டுபிடிக்கிறார். லெனின் கண்டுபிடிச்சு லெனின் என்ன செய்யறாரு, அந்த மொழிகளுக்கு ஸ்கிரிப்டை உண்டாக்கி கொடுக்கிறார், எழுத்து மொழியை கொடுக்கிறார். அப்போ ஒரு பையன் வெறும் பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தன் என்ன செய்யறான், அந்த எழுத்து மொழியை கொடுத்ததுனால எழுதி பார்க்கறான். அந்த எழுதி எடுத்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. புதுசாக நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்ட உடனே அதில் எப்படி நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதே மாதிரி எழுத்து கண்டுபிடிச்ச உடனே நமக்கு எழுத்து கிடைச்சிச்சுன்னு எல்லாத்து மேலும் எழுதுறான். பார்க்குற இடத்துல எழுதி வைக்கிறான். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அவன் கதவு மேலே எழுதுறான், கத்தி அவன் வச்சு பிச்சுவா மேலே எழுதுறான், அவங்களுடைய சக்தி மேலே எழுதுறான், தொட்டில் மேலே எழுதுறான், எல்லாத்து மேலேயும் எழுதி வைக்கிறான். அப்போ அந்த நாட்டில் இந்த அவார்டு மொழி கவிஞனால ரசல் கம்சட்டோ வரான். அவன் என்ன செய்யறான், எழுதுறான். நம்மளாம் கவிதையெல்லாம் எழுதின்னு புக்கெல்லாம் போட்டுக்கணும், புக்கை விலை கொடுத்து வாங்க முடியாதவெல்லாம் படிக்க முடியாம போயிடும் போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், மக்களுக்கு அப்படி எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி 2 வரிகளை எழுதி மக்களுக்கு கொடுத்தான். இப்போ ஒரு குத்துவாள் மேல் எழுதுவதற்கு ஒரு வரிசை எழுதுறான், ஒரு தொட்டில் மேல் எழுதுவதற்கு 2 வரி எழுதுறான், ஒரு தொட்டில் மேல் பொறிக்கப்படுவதற்கு என்ன வரி எழுதுறான்னா, சிறிய குழந்தைகளும் பெரிய கனவுகள் காண்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. உடனே எல்லாரும் தொட்டில் மேல அதை பிரித்து வச்சுக்கிறாங்க. கதவு மேல எழுதுறதுக்கு, நீங்கள் இந்த கதவு மிகவும் நேர்மையானது, நீங்கள் வர வேண்டாம் என்றால் அது நேர்மையாக உங்களை மூடி உங்களிடம் நீங்கள் வராதே என்று சொல்லிவிடும், உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அது திறந்து இருக்கும், மனிதர்களைப் போல உள்ளே வைத்துக் கொண்டு இன்னொன்று வெளியே பேசாது இந்த கதவு. இன்னும் ஒரு 2 வரி எழுதி கொடுக்குறான். அப்ப எல்லாரும் அந்த கதவு மேலே இது பொறிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தை பற்றி நிறைய, அது பேர் எபிகிராம்ஸ். அந்த எபிகிராம்ஸை தொகுத்தே ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ அத்தகைய ஒரு கவிஞனான இந்த அவார்டு மொழி கவிஞன் இந்த தகவலை எப்போ எனக்கு தெரியுதுன்னா, அந்த ரொட்டியில அந்த பேப்பர்ல அந்த படித்த பிறகு அந்த ரசல் கம்சட்டோன்ற பேரை நான் பார்க்குறேன். பார்த்தோம் எனக்கு ரொட்டி சாப்பிட்றதை விட்டுட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய அத்தை மகன் இருக்கார் பா ராஜேஸ்வரன், நான் கவிஞர்,
அவர் கவிஞருக்கு எடுத்துட்டு ஓடுற வீட்டுக்குள்ளே இன்னொரு ரூம்ல இருக்காரு. அவர்கிட்ட இங்க பார்ப்பா என்ன அழகா இருக்கு பாருப்பா இந்த வரிசை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஓடுறேன். இந்த அன்னைக்கு நான் ஓடினேன் இல்லைங்களா சின்ன பையனா, அதே ஓட்டத்தை தான் நான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 75 வயது ஆகிறது. ஆனால் நான் படித்த ஒவ்வொருத்தையும் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஓடுறாங்க. அதே அந்த செயலைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த செயலைத்தான் இவர்கள் எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த செயலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஷேரிங் ஆஃப் நாலேஜ்னு ஒன்று இருக்கு. நம்முடைய அறிவை, நமக்கு கிடைத்த ஒரு உணவை இன்னொருத்தரோடு பகிர்ந்து கொள்ளாமல் நம்ம சாப்பிடவே கூடாது. ஆப்பிரிக்காவில் ஒரு பழங்குடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு ரொட்டியை வைத்து விட்டு ரொட்டியை எடுத்து வைக்கிறான் மத்தியில் வச்சவங்க எல்லாரும் ஓடி போய் அதை விழுந்து எடுத்து சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பசங்களும் போய் சாப்பிட மாட்டாங்க. ஏன்டானா நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் பொதுவாக தான் சாப்பிடணும், தனியாக போய் சாப்பிடக்கூடாதுன்னு. இது புன்டூன்னு சொல்லுவாங்க. BUNTU. நீங்கள் இதில் பாருங்க, கூகுளில் பாருங்க, BUNTU புட்டு. புட்டு கலாச்சாரம் என்னன்னாக்கா எல்லாத்தையுமே சேர்ந்தே செய்வது. இந்த அளவுக்கு சேர்ந்து இதுதான் பாரதியினுடைய இது தனி உணவுல குணமில்லை ஜெகத்தினை அழித்துவோம். நமக்கு ஒரு சின்ன ரொட்டி துண்டு கிடைத்தால் கூட அதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் நமக்கு இல்லை. தமிழர்கள் எல்லாத்தையுமே தனக்கு தனக்குன்னு தனக்கே அழிக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கையான விஷயங்கள்லாம் நடக்குது தமிழில். அந்த வேடிக்கையெல்லாம் பார்க்கும்போது என்ன, இப்படி ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான் இந்த யுகத்தினுடைய ஒரு டிஜிட்டல் யுகம் இல்லையா நம்ம வாழறது. இந்த டிஜிட்டல் யுகத்தினுடைய எசன்ஸ் என்ன, இதனுடைய இது என்னன்னு சொன்னா ஷேரிங் ஆஃப் நாலேஜ் ஃப்ரீலி. அப்ப அறிவை இலவசமாக பகிர்ந்து கொள்ளார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. இது அறிவை பகிர்ந்து கொள்வது. இப்போ உங்களுடைய ஆசிரியர்களுக்காக டேவிட் பிரபாகர் இருக்காரு, சுடர்வெளி இருக்காங்க. பெரிய ஆச்சரியம்னா சுடர்வெளின்னு உங்களுக்கு இயற்கை தானது. அது எப்படி உங்க வீட்டில் அவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாங்க குழந்தை அப்படின்னு சுடர்வெளியும் அறிவுடன் படைத்து விட்டார் அப்படின்னு பாரதி சொல்லுவோம். அது மாதிரி அந்த குழந்தைய பார்க்கும்போது அது சுடர்வெளின்னு சொல்றாங்க. அதனால அந்த குழந்தை ஒரு பேராசிரியராக ஒரு சுடர்வெளி அறிவுடன் கூடிய ஒரு பெண்ணாக வளர்க்கிறார்கள். இந்த ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இதுதான் இந்த தமிழர் எதிர்காலவியல் இந்த புத்தகத்தினுடைய அடிநாதம். எதிர்காலவியல் அப்படின்றது என்னன்னா ஃபியூச்சராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட டேவிட் சார் சொன்னாரு, ஃபியூச்சராலஜி எதிர்காலவியல், எதிர்காலவியம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஃபியூச்சராலஜி அண்ட் ஃபியூச்சரிசம், அது ரெண்டு இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத அவர் கொஞ்சம் முன்னாடி சொன்னார் நடையில. அதனால இந்த எதிர்காலவியம் அப்படின்றது என்னன்னா, எதிர்காலத்தை பற்றி நாம் இன்றைக்கு என்ன யோசிக்கிறோமோ அதுதான் எதிர்காலத்தில் நிகழும். இது நம்மளே ஒரு செல்ஃப் ஹிப்னாட்டிசம்னு சொல்லலாம். இது ஹிப்னாட்டிசம்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹிப்னாட்டிசம்னா மற்றவர்களை நம்மளுடைய சிந்தனையின் மூலமாக கவர்ந்து நாம் நினைக்கும் செயல்களை அவர்கள் செய்யுமாறு செய்வதுதான் ஹிப்னாட்டிசம். இப்போ ஒருத்தர் கண்ணை பார்த்து நீ இதை செய்ய அதை செய்ய சொல்லுவாங்க, சொன்னா அது அவங்க அறியாமலே அவங்க செய்வாங்க. அது பற்றி ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹிப்னாட்டிசத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. நான் பத்தியப்பட்ட மாணவனாக இருந்தபோது ஒரு புத்தகம் படிக்கிறார். Do you have a strong will? உனக்கு திடமான ஒரு மனசு இருக்கிறதா அப்படின்னு தலைப்பு. ஐயோ, இது நமக்கான புக்கு தான். ஏன்னா நம்ம ரொம்ப பயந்த பையன், நம்ம எல்லாத்துலையுமே தயங்கி இருக்கிறோம், ஒருத்தர் பார்த்த உடனே போய் பேசலாமான்னு யோசிக்கிறோம், ஒரு புக்கை படிச்சதுக்கு இன்னொருத்தருக்கு சொல்லலாமான்னு யோசிக்கிறோம். அது எதிர்கருத்து இருந்தா நம்ம அந்த எதிர்கருத்து சொன்னா மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அது சொல்லாம நமக்குள்ளேயே புதைச்சிக்கிறோம். அதனால நமக்கான புக்கு தான் இதுன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து போய் நான் படித்தேன். அந்த புத்தகத்தை Do you have a strong will? இந்த புத்தகத்தை இதுதான் வாழ்க்கையே மாற்ற போகுதுன்னு சொல்லி இவருடைய படிப்பறையில் உட்காந்து அந்த புத்தகத்தை பிரித்து படிக்கிறேன். அதில் அவன் என்ன சொல்றான், நீ எதிர்காலத்தில் என்னவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நாளை காலையில் நீ எழுந்த உடனே என்ன வேலை செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை உனக்கு அப்படியே தூக்கம் எழுத்துக்கிட்டு போகல படுத்திக்கிட்டு. இந்த நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, உங்க வீட்டில் வெடிக்கா இருக்கும். நீங்க தூக்கம் அப்படியே எழுத்துக்கிட்டு போற நேரத்தை கண்ணை செருகும் நேரத்தில்
எதை ஆழமாக யோசிக்கிறீர்களோ அதை மறுநாள் காலையில் எழுந்தவங்க உங்களை அறியாம போய் செய்வீங்க. அது நிகழும். இவ்வாறு தன்னைத்தானே இக்னரைஸ் பண்ணி கொள்வது, மற்றவர்களை இக்னரைஸ் பண்றது இல்லை, தன்னைத்தானே இக்னரைஸ் பண்ணி கொள்வது. அது எப்படி? தூக்கம் அப்படியே கண்ணு இழுத்துக்கிட்டு போற நேரத்துல நம்ம எதை யோசிக்கிறோமோ, நம்ம ரொம்ப பெரிய ஆள் ஆயிடணும், நம்ம எதை தயங்கி இருக்கிறோமோ அதை செய்யணும், அல்லது எதை தேடி ஓடணுமோ அதை பற்றியெல்லாம் ஆழமா சிந்திச்சோம்னா மறுநாள் தானாகவே நம்ம அதை செய்ய தொடங்கி விடுவோம். அது கம்ப்யூட்டர்ல நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுனால, இப்போ என்னுடைய அட்டைப்படத்தை வடிவமைச்சவர் அங்கே இருக்காரு, ஓவியர் அட்டைப்படம் என்னுடைய அழைப்பிதழை வடிவமைச்சார். நீங்க தானே? கருணாகரன் தான் ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு. அப்போ அவரை கேட்ட தெரியும் அது ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு. ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுறோம், கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராமிங் எழுதணும்னா அந்த ப்ரோக்ராமை அந்த கம்ப்யூட்டர் செய்யுது. ஆமா, நமக்கான ப்ரோக்ராமை நம்மளே தானே எழுதணும். சரி, கம்ப்யூட்டருக்கு ஓகே, நமக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமை இன்னொரு எழுதி கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நமக்குள்ள நம்மை பற்றிய ஆசைகள், நம்மை பற்றிய எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் எல்லாம் முழுக்க முழுக்க நம்மளுடையது. என்னுடைய கனவை இன்னொருத்தர் காண முடியுமா? முடியவே முடியாது. ஒவ்வொருத்தருடைய கனவையும் அவரவர்கள் தான் காண முடியும். அப்போ இந்த கனவை நீங்களே காண வேண்டும் என்று சொன்னால் அந்த கனவை இன்னொருத்தர் காண முடியாது. இன்னொரு வேலைக்கான விஷயம் தெரியுங்களா? நான் ஆங்கிலத்தில் பேசுவேன், இந்தியிலும் பேசுவேன், ஆனால் கனவு காணும்போது தமிழ் மட்டும்தான் பேசுவேன். என்னுடைய கனவுல இங்கிலீஷ் கனவுல நான் கண்டதே இல்லைங்க. தாய்மொழியில தான் கனவை காண முடியும். நான் ஆங்கிலத்தில் எழுதலாம், ஹிந்தியில் எழுதலாம், மராத்தியில் பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா என்னுடைய கனவுகள் எல்லாம் தாய்மொழி தமிழில் தான் இருக்கிறது. அது எதை சொல்றதுன்னா, கனவு முழுக்க நம்புங்க. அதெல்லாம் நான் உங்க முன்னாடியெல்லாம் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் ஆகணும், எதுவா போகணும் அப்படின்றத தனியா உட்கார்ந்து இருக்கும்போது, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருக்கும் போதோ, அது ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனியா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துலயோ நீங்க கனவு காணுவீங்க. அந்த கனவு பகல் கனவுன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் வேடிக்கை பண்ணுவாங்க. ஒரு பகல் கனவு காண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த பகல் கனவு காண தெரிஞ்சவனுக்கால அவனை போல சக்தி உள்ளவன் எவனுமே கிடையாது. அப்பப்போ அந்த பகல் கனவு காண தொடங்கிவிட வேண்டும். என்ன ஆகணும், எப்படி ஆகணும், எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கணும், எப்படி பேசணும், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கணும், எப்படிப்பட்ட புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு இப்படி பல கனவுகள் நம்ம காணும் போது நான் எழுதுகிறவன்ற வகையில எனக்கு ஒரு கனவு இருக்கு. நான் அடிக்கடி எப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதணும்னு ஒரு கனவு காண்பது வழக்கம். பகல் கனவு தான், அடிக்கடி அந்த கனவு காண்பேன். ஆனால் இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகிறேன், நான் ஒரு எழுத்தாளர் அல்ல, நான் ஒரு வாசகன் தான். சரி, என்னங்க எழுத்தாளர் இத்தனை புக்கு எழுதிருக்கீங்களா? நான் படிக்க விரும்பும் புத்தகம் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த புத்தகத்தை நான் எழுதி விடுகிறேன். எனக்கு ஒரு புத்தகம் தான் நல்லா இருக்குமே லைப்ரரி தேடுறேன், அந்த புத்தகம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்ப சரி, என்ன எவ்வளவு புத்தகமே இல்லை என்பது நான் அதை உட்கார்ந்து எழுதுறேன். அந்த இடத்தில் தான் நான் எழுத்தாளனாக மாறுகிறேன். மற்றபடி நான் வாசகம் தான். ஏன்னா வாசிப்பு தான் எழுத்தின் அறிவின் ஒரு ஆரம்ப கட்டம். இப்போ அறிவு பரவுதல், ஷேரிங் ஆஃப் நாலேஜ் பத்தி சொன்னேன். ஷேரிங் ஆஃப் நாலேஜ் பத்தி சொல்லும்போது அதனுடைய ஒரு சின்ன பகுதியா ஷேரிங் ஆஃப் நாலேஜ் சொல்லும்போது பெருசா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இது அது கூகுள் தான். கூகுள் என்ன நிகழ்வு? ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான் நிகழ்வு. அந்த ஷேரிங் ஆஃப் நாலேஜ் ஃப்ரீ ஷேரிங் ஆஃப் நாலேஜ். என்ன ஆகுது அப்படின்னா, அதை முதல்ல ஒரு கருத்து வாக்கத்தை வைக்கிறார். நாலேஜ் உங்களுடைய வாங்க சவுந்தர், ஓவியர் சவுந்தர் வருகிறார், இருக்காருங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஷேரிங் ஆஃப் நாலேஜ். ஷேரிங் ஆஃப் நாலேஜ் முன்னால எப்படின்னா, ஒருத்தர் ஒரு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவரை போய் பார்த்து அவருக்கு குருதட்சிணை வைத்து அல்லது அவருக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்து, இன்னைக்கெல்லாம் எப்படி ஆகுதுன்னா, நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறது எப்படி இருந்து கூட காசு கொடுத்து கற்றுக்கொள்ளுறான். வாழ்க்கையில் முன்னேறது எப்படி இருக்கு? முன்னெல்லாம் வாத்தியாருங்க பெருசுங்கெல்லாம் சாதாரண திண்ணியில் உட்காந்துன்னு போற ஒரு பிள்ளைங்க எல்லாம் சொல்லி இருந்தது ஃப்ரீயா. இப்பெல்லாம் என்ன செய்யறது? ஒரு ஏசி ரூம் போட்டு அது ஒரு சார்ஜ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறது எப்படி கற்றுக் கொடுக்கிறேன்.
எழுதுவது எப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் எல்லாருக்கும் பணம் வாங்கிட்டு கற்றுக் கொடுக்குறாரு. அந்த எழுதியே நாங்கெல்லாம் பணம் சம்பாதிச்சே இல்லை. இது வரலாம் 75 வயசு வரையும் நான் வந்து எழுதி பணம் சம்பாதிச்சது இல்லை அண்ணா. ஆனா அந்த அந்த விலை போகாத அந்த எழுத்து எழுதுவது எப்படின்னு கற்றுக் கொடுப்பதற்கு சார்ஜ் பண்றாங்க. அதனால அத்தகைய ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது போல ஃப்ரீ ஷேரிங் நாலேஜ் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா நாங்கெல்லாம் எங்களுடைய தகவல்கள் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்க முடியுமா, அப்ப எங்களுடைய சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அந்த முன்வைத்தவன் சொல்றான், இட் வில் ஜெனரேட் இட்ஸ் ஓன் இன்கம். ஃப்ரீ ஷேரிங் ஆஃப் நாலேஜ் அதற்கான வருமானத்தை அதுவே ஏற்படுத்திக் கொள்ளும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது கூகுள்ல இன்னைக்கு நடத்த கூகுள் கம்பெனி எத்தனை கோடி ரூபாய் அவங்க வருமானம் வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே ஃப்ரீ ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான் இந்திய காலகட்டத்தினுடைய ஒரு இது. அதனால ஒரு பாடத்தை நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு புதுசா நான் சொல்லலை. என்ன, ஒரு பாடத்தை நீங்க படிக்கும் போது அந்த பாடத்தை வந்து கிளாஸ் முடிக்க பிறகு அந்த பாடம் புரியல இன்னொருத்தர் அரைத்தோழி கேட்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அதை எடுத்து மறுபடியும் அந்த கிளாஸ அந்த கணக்கை கற்றுக் கொடுக்கும் போது நமக்கே அந்த கணக்கு நல்லா புரிஞ்சிடும். எனவே நம்ம வந்து ஃப்ரீ ஷேரிங் ஆஃப் நாலேஜ் மூலமா நம்மை கற்றுக்கொண்டதை நாமே சரியாக தெரிந்து கொள்ளலாம், நம்மளுடைய குழப்பங்கள் எல்லாம் அகலும். எனவே அந்த ஃப்ரீ ஷேரிங் ஆஃப் நாலேஜ் என்ற ஒரு ஆசையில தான் நான் இங்கே உங்க முன்னாடி வந்து ஒரு சில நேரங்களை உங்களிடமிருந்து பறித்துக் கொள்ள முயல்கிறேன். இதுல வந்து ஒரு கவிதையும் என்னுடைய கவிதையும் என்னுடைய ஓவியமும் அப்படின்னு எடுக்கும்போது அதை எப்படி நான் அடைகிறேன் என்பது ஒரு ஃப்ரீ ஷேரிங் ஆஃப் நாலேஜா உங்க முன்னாடி சொல்ல விரும்புறேன். இந்த இடத்துல நான் ஒரு புத்தகம் படித்தேன், அந்த புத்தகத்தை பற்றி சொல்றேன். அந்த புத்தகம் வந்து சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு அது ஒத்து வராது. அந்த புத்தகம் என்னன்னா டையிங் எம்டி. அந்த புக்கு பேர் டையிங் எம்டி. எப்படி எம்டியாக செத்து போகணும் எப்படின்னா, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அது புக்கில் சொன்னது பெரிய கருத்து ஒண்ணு இல்லை. அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து என்னை போல வயதானவர்கள் எல்லோரும் ஆண்டாண்டு காலமாக உழைத்து வீடு வாங்கியிருக்கிறார்கள், கார் வாங்கியிருக்கிறார்கள், தொழிற்சாலைகள் வாங்கியிருக்கிறார்கள், கல்லூரிகளை நடத்துகிறார்கள், எல்லாம் செய்யறாங்க. அதை வச்சு என்ன செய்யறாங்க, சாகறதுக்கு முன்னாடி இது என் பொண்ணுக்கு போயிடணும், இது என் பிள்ளைக்கு போயிடணும், அவருக்கு போயிடணும், எதுக்கு போயிடணும் எழுதி வச்சு சாகுறாங்க. ஆனால் உங்களுடைய நாலேஜை நீங்க யாருக்கு எழுதி வச்சு சாகுறீங்க? அதே கேள்வி. உங்களுடைய நாலேஜை உங்களுடைய கல்லறைக்கு எடுத்து போகாதீர்கள். நீங்க சாகும்போது எம்டியாக சாகுங்கள். எல்லா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் வெளியே விட்டு போங்கன்னு சொல்றேன். அப்ப நான் கற்றுக்கிட்ட ஒரு சில டெக்னிக்ஸை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு சொன்னாக்கா, நான் வந்து அடிப்படையில் படம் வரைஞ்சிட்டு இருக்கவன் தான். நான் ஒரு படங்கள் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்க அப்பா வந்து ஒரு ஓவியர், சென்னை ஓவிய கல்லூரியில் படித்த ஒரு ஓவியர். எனக்கு நானும் வந்து படம் வரைகிறவங்க தான் இருந்தேன். சின்ன வயசுல எனக்கு கேட்டால் எல்லாரும் என்ன ஆக போறேன்னு கேட்டால் ஆர்டிஸ்ட் ஆக போறதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா அந்த ஆர்டிஸ்ட் ஆக போறவங்க எப்படி எழுத்துக்கு வந்தான் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எப்படின்னா, என்னுடைய மாமா ஒருத்தர் என்ன செய்வாரு, புத்தகங்கள்லாம் கொடுப்பாரு படிக்கிறதுக்கு. அதுலேயும் ஒரு சூட்சமா கொடுப்பாரு. ஒரு புத்தகத்தை கொடுப்பாரு. அந்த புத்தகம் வந்து அண்ணாதுரை அண்ணா எழுதிய கம்பரசம் என்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து படிச்சு முடிச்ச உடனே என்ன செய்வாரு, அந்த கம்பரசம் புத்தகத்தை எதிர்த்து பாலசுப்ரமணியம் ஒருத்தர் புக்கை இருக்காரு. அது பேர் கம்பரச ஆராய்ச்சி. இவர் எப்படி எப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு, இவர் எழுதிட்டு எதிர்த்து ஒவ்வொரு படியா ஒரு பதில் கொடுத்திருப்பாரு. அந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்வார். அப்புறம் கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு புத்தகத்தை கொடுப்பாரு. அது எழுதுனது யாருன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள். அந்த மாப்போசி எழுதின அந்த புத்தகத்தை கொடுத்து நான் படித்து முடிச்ச உடனே கொள்ளைக்காரன் வெற்றி போகும் அப்படின்னு சொல்லி தமிழ் மாநிலம் எழுதின ஒரு புத்தகத்தை கொடுப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, எதை படித்தாலும் அதையே முற்றும் முடிவானதாக கருதி விடாதீர்கள், அதற்கு எதிரான கருத்து இருக்கிறதா என்று தேடி பாருங்கள். இந்த கல்ச்சர் தான் கற்றுக் கொடுக்கப்படாது. நானே இப்ப சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா, என் கருத்துக்களில் எத்தனை கருத்துக்கள் பொய்யாக இருக்கின்றன, எத்தனை கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்தமானதாக இல்லை, எத்தனை கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கின்றன நீ கூகுள்ல போய் தேடி பார்க்கணும். அதை மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிடும்னா, நமக்காக வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்படிதான் வந்து ஓவியங்கள் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து அந்த ஓவியத்துக்கான கருத்துக்களை என்னுடைய கவிதைகளில் நான் கையாள தொடங்கினேன். என்னுடைய கவிதைகளில் வந்து ஒரு புத்தகம் வந்து
என்னுடைய கவிதையை சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரே ஒரு கவிதை உங்க முன்னாடி படித்து காமிச்சிட்டு நான் என்னுடைய இதை தொடரலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரு மேசை மேல் செத்த பூனை என்னுடைய தலைப்பு. நீங்கள் இதை பார்த்தா கவிதை தலைப்பு மாதிரி இல்லையே. மேசை மேல் செத்த பூனை இப்படி எல்லாமே கவிதைக்கு எழுதுவாங்க. ஒரு பொன் மாலை பொழுது, பூ மாலை மறுமணம், அப்படிதானே கவிதைக்கு தலைப்பு வைக்கணும். மேசை மேல் செத்த பூனைன்னா என்ன அப்படின்னு கேட்டால், கார்பரேட் இது ஒரு கார்பரேட் உத்திமுறை. இப்போ வந்து ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை வந்து போச்சு. எல்லாரும் அந்த பிரச்சனையை பற்றி அந்த நிர்வாகத்தில் இருந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்களான்னா, கார்பரேட் ஆஃபீஸில் அந்த எல்லாரும் இருக்கிற கேன்டீனில் ஒரு பூனையை சாகடிச்சு போட்டுருவாங்களாம் அந்த டேபிள் மேலே. அந்த டேபிள் மேலே போட்டவங்க எல்லாரும் அந்த பூனையினுடைய அசூசையில் அந்த மேசை மேல் செத்த பூனையை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த நிர்வாகத்தினுடைய பிரச்சனையை மறந்துடுவாங்க. அதுக்கு வந்து கேட் ஆன் தி டைனிங் டேபிள்னு ஒரு இது உண்டு, ஒரு கார்பரேட் உத்திமுறை. இது அந்த உத்திமுறையை எடுத்து என்னுடைய கவிதைக்கு தலைப்பாக வைக்கிறேன். இதைத்தான் நான் எதிர்கவிதைன்னு சொல்றேன். எதிர்கவிதைன்னா என்ன அப்படின்னா, கவிதைக்குன்னு சில ரொம்ப நுட்பமான வெறும் அழகான விஷயத்தை தான் எழுதணும். கவிதைக்கு வந்து ரொம்ப ஒரு அழகியல் ரீதியானதாக இருக்கணும். அது வந்து வேற ஒரு அருவருப்பான விஷயங்கள் எல்லாம் கவிதையில் எழுதக்கூடாது அப்படிலாம் மரபு இருக்கு நம்மகிட்ட. அது இலக்கண அடக்கல்லாம் நம்மளுடைய மரபுகள் இருக்கு. ஆனா அந்த இலக்கண அடக்கல்லாம் ஒழித்து விட்டு புத்தம் புதிய எதை மனதில் நினைத்தாலும் அதை எழுதலாம் என்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து வரோம். அப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம், இந்த தலைப்பை நான் வச்சு ஒரு எதிர்கவிதைகளுக்கு எல்லாமே ஆன்டி பொயட்ரி அப்படின்ற ஒரு மெத்தடை நான் வந்து அறிஞ்சிருக்கிறேன். இப்போதைக்கு நான் எழுதிய கவிதைகள் எதிர்கவிதைகளை எழுத விரும்புகிறேன். ஏன்னா அந்த கவிதைகளை பற்றி எதிர்கவிதைகளுக்கு ஒரு உதாரணமா இந்த கவிதையை நான் படித்து காட்டுறேன். அடுத்த கிரகத்தில் இருந்து ஒரு கடிதம். இதனோட தலைப்பு வந்து அடுத்த கிரகத்தில் இருந்து ஒரு கடிதம். பிரபஞ்ச வெளியில் குட்டி கிரகம் ஒன்றிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. பிரபஞ்சத்துல கிரகங்கள் யாராவது இருக்கா, சின்ன கிரகம் பெரிய கிரகம் நிறைய இருக்கு. அதுல ஒரு குட்டி இருக்கிறதே குட்டி கிரகம் ஒண்ணு, அது ஒரு கடிதம் எழுதிது எனக்கு. திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையாய் சூரியனை சுற்றி வரும் பெயரிடப்படாத இந்த குட்டி கிரகத்துக்கு என் முகவரி எப்படி தெரிந்தது? நம்ம வந்து பிரபஞ்சத்துல ஏராளமான இந்த பால் வீதியில ஏராளமான கிரகங்கள் இருக்கு. அவற்றின் பலவற்றுக்கு பெயரிடவே இல்லை. நம்ம பெயர் கூட தெரியாது. ஏன்னா நெப்டியூன் அது இதெல்லாம் பேர் சொல்லணும். இன்னும் நம்மளுக்கு ஜோசியக்காரங்களை கேட்டா அப்படி பேர்ல அடி விடுவாங்க. எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பெயரே தெரியாத ஒரு குட்டி கிரகம் இருக்கு. அந்த குட்டி கிரகம் எனக்கு ஒரு கடிதம் வைத்தது. அது எப்படி என்னுடைய அட்ரஸ் தெரிஞ்சதுன்னு தெரியல. இந்த கவிஞனின் மேல் இருந்த குளிர்ந்த காற்றடிக்கும் அந்த குட்டி கிரகத்தின் பார்வை எப்படி பட்டது? மொட்டை மாடிக்கு ஓடிப்போய் இருண்ட வானத்தில் கடிதம் அனுப்பிய கிரகத்தை தேடினேன். வானை நோக்கி இரு கை உயர்த்தி சத்தம் போட்டு கேட்டேன், என்னை உனக்கு எப்படி தெரியும் குட்டி கிரகமே? அது சொன்னது, சிரித்து விட்டு சொன்னது, உன்னத கவிதைகள் எழுதுவதாக தினந்தோறும் தனக்குத்தானே பொய் சொல்லிக் கொள்ளும் கவிஞர்களின் பட்டியலில் உன் பெயர்தான் முதலில் இருக்கிறது, போய் பார் என்று சொல்லி நகைத்தது. குட்டிகிழமை என்ன சொல்றது, நீ ஏதாவது பெரிய கவிஞர் நினைச்சுட்டு இருக்க, அந்த லிஸ்ட்ல உன் பேர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போ, போய் பாரு. அப்ப என்ன பாப்புலரான தான் எப்படி சிறந்த கவிதை எழுதுவோம் என்பதனால் இல்லை, சிறந்த கவிதை எழுதுவதாக நினைத்துக் கொள்வதுதான். நினைத்துக் கொள்வதை நீதாப்பா ஃபர்ஸ்ட் இருக்க அப்படின்னு அப்படி நினைச்சுக்கிட்டா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன். உங்களை சில பேர் வச்சுருக்காங்க, இவர் என்ன ஃபர்ஸ்ட் எழுதிட்டாரு, இதுக்கு முன்னே நம்ம எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றினால், இப்போ வந்து டேவிட் பிரபாகர் சொன்னாரு இவருக்கு போட்டியாளர்களே இல்லைன்னு சொன்னாரு. அதை நினைச்ச உடனே நான் சந்தோஷப்படுறதுக்குள்ள வருத்தப்பட்டுட்டேன். ஐயோ, தமிழ்நாட்டில் போட்டியாளர்கள் இல்லாத நிலைமை சோகமாச்சே. அப்பதான் தோணுச்சு, இல்லை இல்லை, நம்ம முன்னாடி இருக்கிறார்கள் இத்தனை பேர், எல்லோரும் நம்முடைய போட்டியாளர்கள் தான். நீங்கள் எல்லோரும் நம்முடைய போட்டியாளர்களாக எனவே இந்த போட்டியாளர்களை ஊக்குவிக்குவதற்காக
ஒரு மனிதன் தன்னுடைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ புரியுதுங்களா? உங்க எல்லாருமே என்னுடைய போட்டியாளர்கள். என்னுடைய துறையில் இல்லைனாலும் அவரவர்கள் துறையில் என்னை தோற்க கொதிக்கக்கூடியவர்களாக நீங்க வரணும். என்னுடைய அதுதான் சொன்னாங்க சுடர்மொழி அவர்கள். நான் வந்து மற்றவர்கள் காப்பி அடிக்கக்கூடாது. முகநூலில் என்னுடைய கவிதைகளை உடனுக்குள்ளே எழுதினோன்னு போட்டுருவேன். உடனே என் நண்பர்களும் சொன்னாங்க, சார் ஒரு கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதெல்லாம் முகநூலில் போட்டுறீங்க. உடனே அவன் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டு அவன் பேரை போட்டுக்கிறான் சார். நான் பார்த்தேன் 4 பேருக்கு யார் யார் பேர்லேயே போடலாம் சார், அதனால இனிமேல் ஃபேஸ்புக்கில் போடாதீங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படி அப்பா அது யார்ப்பா அவங்கெல்லாம்? என் கவிதை காப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கா? நம்ம திருடணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல ஒரு 24 போர்டு தான் திருடுவோம், ஒரு ஜாதி குதிரையை தான் திருடுவோம், உயர்ந்த குதிரையை தான் திருடுவோம். நம்ம ஒரு கழுத்தை திருட மாட்டோம் இல்லையா? அதனால பரவாயில்லையே, நம்மளுடைய வரிகள் திருட தூண்டக்கூடிய வரிகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் வருது. அதனால நீங்கள்லாம் வந்து இவ்வாறு கவிதைகளை வந்து தமிழ் பிழையற்ற தமிழ்ன்றதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து தமிழ் துறையில நான் கட்டாயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா பிழை விளைந்த தமிழைத்தான் நவீனமான தமிழ் என்று பல பேர் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழில் பலவித நவீனத்துவங்களை கொண்டு வரலாம், பரிசோதனைகள் செய்யலாம். ஆனால் தமிழ் மொழியை பிழையற்று எழுத வேண்டும் என்பது அதனுடைய ஃபண்டமெண்டல் கைட்லைன்ஸ். அதை நீங்கள் மாற்றக்கூடாது. எவ்வளவு புதுமைக்கு போனாலும் நான் என்னுடைய பிரின்சிபல் இதே நினைக்க இந்த கவிதைகள் எழுதும்போது இந்த கவிதை எழுதிட்டேன். எழுதின பிறகு எனக்கு வந்து இதுல ஒரு இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கவிதை. எதிர்கவிதைகள் என்னது அப்படின்னா, கவிதைகள் வந்து காலம் காலமாக நான் எழுதி வந்தால் சப்ஜெக்ட் அதுக்கு ஒதுக்கி தள்ளிட்டு புதிய சப்ஜெக்டுகளை எழுதுவது. இது என்னது? ஒரு கவிதை இருக்கு, மனைவி தேவை. கவிஞனாக நீ வாழ வேண்டும் என்றால் உனக்கு ஒரு மனைவி தேவை. கலைக்கப்பட்ட புத்தகங்களை அடுக்கி வைத்து சொல்லவும், பெண்களை அவமதிக்கும் கவிதைகளை நீ எழுதினால் உன்னை எதிர்த்து பேசி கண்டிக்கவும், நூலகத்து புத்தகங்களை சரியான நேரத்துக்கு திருப்பி கொடுக்காமல் திருடாமல் இருக்கவும், மகாகவி பாரதி தெருவில் நடந்த போது அவரை பார்த்து நாய்கள் குறைத்தன என்பதை அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்தவும், உனக்கு கல்யாண வயதில் 2 மகள்கள் இருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்தவும், வெளி மாநிலத்தில் நடக்கும் சாகித்ய அகாடமி கூட்டத்துக்கு போக விமான டிக்கெட் வாங்க பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி கொடுக்கவும், நீ எழுதிய வரிகளை தேடி பேர் வாங்கிய கவிஞரோடு, நீங்கள் எழுதிய வரிகளை தேடி பேர் வாங்கிய கவிஞரோடு நேற்று இரவு மது அருந்தி மட்டையான உன்னை ஆற்றலில் ஆறுதலாக அவன் அழைத்து வந்ததை காலையில் உனக்கு சொல்லி காட்டவும் ஒரு மனைவி தேவை. எனவே இப்ப இந்த கவிதைகளில் வந்து ஆனா இதெல்லாம் பார்த்தா என்னங்க இதெல்லாம் கவிதையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இதுதான் நான் அந்த கேள்விதான் நான் எழுப்பணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நவீன ஓவியம்னு ஒன்று வரும்போது, நவீன ஓவியத்தை முன்னாடி வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பெரிய பிரபலமான ஓவியம் லியோனார்டோ டா வின்சியுடைய ஓவியம் வந்து லாஸ்ட் சப்பர், கடைசி இரவு விருந்து அப்படின்ற ஒரு ஓவியம் நீங்க பார்த்துருப்பீங்க. இயேசுநாதர் இருப்பாரு, அவரோட சீடர்கள்லாம் இருப்பாங்க, கடைசி உள்ளதுல அங்கதான் வந்து முத்தம் கொடுத்து யூதாஸ் வந்து அவரை காட்டி கொடுப்பாரு. அந்த கடைசி அந்த ஓவியத்துல லியோனார்டோ டா வின்சி ஓவியத்துல ஒவ்வொருத்தரும் அப்படி உயிர் துடிப்போடு இருப்பார்கள் அந்த தைல வனத்த ஓவியத்துல. ஆனா அப்படியே ஒரு இயல்பா மனுஷன் எப்படி இருப்பானோ ஒரு அர்த்தமும் சதயமாக ஓவியத்தை வரைந்தவர்கள் லியோனார்டோ டா வின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ போன்றவர்கள் எல்லாம். ஆனால் தற்காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் பிகாசோ என்பவர் வந்து சொல்லிட்டாரு, இந்த அழகியலை நான் புறக்கணிக்கிறேன், கலை இனியும் அழகுக்கு சேவை செய்யாது. இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்துல அழகாம் போட்டுங்க, கவிதை புத்தகத்தின் முதல் பக்கத்துல கலை இனியும் அழகுக்கு சேவை செய்யாது. ஏன் இது என்ன பைத்தியக்காரனா இருக்க? எப்படி கலை அழகுக்கு சேவை செய்யாதுன்னா, கலை வந்து அழகாயிருப்பு அழகு என்பதை பற்றிய டெஃபனிஷனை ரீடிஃபைன் பண்றோம் அப்படின்றது தான். ஒரு காலகட்டத்தில் இது சொல்லி ரொம்ப ஒரு 10 சரியா தோணிடும் உங்களுக்கு. நான் உதாரணத்துக்காக தான் சொல்றேன். என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் கூந்தல் அலங்காரத்திலேயே நம்ம வந்து எப்படி
பின்னி பின்னி அதெல்லாம் ஒரு அழகா ஒரு பூவெல்லாம் வச்சுட்டு வர்றதுதான் நம்மளுடைய கூந்தல் அலங்காரமா இருந்தது. இன்றைக்கு வந்து அது அப்படி இல்லாம வந்தா இன்னும் அப்படி ஒரு தலைவலி கோலமா வந்திருக்கு எல்லாம் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு தலைவலி கோலம் தான் கோலம். அதனால இந்த மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா? இந்த மாற்றங்களை நம்ம சுவாசித்துக் கொண்டே வர வேண்டும். அப்போ நவீன ஓவியத்தில் பிகாசோ என்ன செய்யறாரு, ஒரு ஓவியன் ஒருத்தருடைய முகத்தை நேரடியாக இருக்கிறது ஓவியமாக வரைகிறார். பிகாசோ என்ன கேட்கிறாரு, இந்த ஓவியத்தில் முகத்துக்கு நேராக பார்க்கிற காட்சி தானே தெரிகிறது, அவருடைய தலைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று நீங்கள் காட்டவில்லையே ஓவியத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்ப என்ன செய்யறாரு பிகாசோ, ஒருவருடைய தலைக்கு பின்னாடி இருக்கிற தலையை அந்த வரைகிற அந்த ஓவியம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல வரைகிறாரு அந்த தோற்றத்தை. அப்ப என்ன செய்யறாரு, முன்பக்கத்து காட்சியும் பின்பக்கத்து காட்சியும் ஒரே காட்சியில் ஒன்றிணைக்கிறார் பிகாசோ. இப்படி ஒரு பரிசோதனை முயற்சியை செய்து பார்க்கிறார். இது வந்து ஒரு கியூபிசம் என்கிற வகையில வந்து இந்த பிகாசோனுடைய நண்பன் ஒருத்தான். அவன் என்ன செய்ய, அவன் ஒரு ஓவியம் தான், இம்ப்ரெஷன் ஓவியம்ல ரொம்ப முக்கியமானவாங்க. அவன் என்ன செய்ய, பிகாசோ ஒரு நாள் ஒரு பக்கத்துல இருக்க பாரிஸ்ல இருக்கிற ஒரு அருங்காட்சியகத்துல அழைச்சிட்டு போறான். அந்த அருங்காட்சியகத்துல பார்த்தா ஒரு முகமூடி வந்து மாட்டி இருக்கு, ஆப்பிரிக்க முகமூடி. அந்த ஆப்பிரிக்க முகமூடியில அந்த முகமே வந்து ரொம்ப ஒரு உக்கரமா ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆப்பிரிக்க முகமூடியை பார்த்த உடனே பிகாசோவுக்கு என்ன தோணுது, ஐயோ நம்ம வந்து ரொம்ப உயிர்த்துடிப்பான ஓவியங்கள்லாம் தீட்டிக்கிட்டு இருந்தோமே, நம்ம இந்த ஆப்பிரிக்க முகமூடி மாதிரி மனிதனுடைய உருவத்தை சித்தரிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ பிகாசோ வந்து ஒரு 19 வயது இருக்கும்போதே அவங்க அப்பாவும் ஓவியர் தான். அதனால சின்ன வயசுல இருந்து அவன் படம் ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டு வரான். வரைஞ்சிட்டு 19 வயசு இருக்கும்போதே அவன் ஒரு உயிர்த்துடிப்பான ஓவியங்களை தீட்டி தொடங்கி விடுகிறான். அப்போ அவங்க அப்பா அவர் பார்த்துட்டு, தம்பி நீ வந்து என்னை விட ரொம்ப நல்லா பெயிண்ட் பண்ற, இந்தப்பா இனிமேல் நான் பெயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஈசல்னு சொல்லுவாங்க, அந்த ஈசல் பிரஷ் பெயிண்ட் எல்லாத்தையும் பிகாசோ கிட்ட கொடுத்தாரு. அப்போ பிகாசோ 19 வயதிலேயே இயல்பு நவிழ்ச்சி ஓவியத்தினுடைய சிகரத்தை அடைந்தவன். இதுக்கப்புறம் என்ன வாட் நெக்ஸ்ட் ஒரு கேள்வி வருது. அப்போ ஒருமுறை அவன் என்ன செய்யறான், இத்தகைய ஒரு கியூபிச முறையில உருவங்களை வரையறுக்கிறதுக்கு நுழையலாம். அதுக்குதான் வந்து கியூபிசம் என்று நவீன ஓவியத்துல ஒரு புதிய பாணியாக வந்தது. இப்படி நவீன ஓவியத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வரும்போது கவிதையில் ஏன் அத்தகைய மாற்றங்கள் வரக்கூடாது? அப்ப கவிதையில் மாற்றங்கள் வருவது, நீங்க உங்க வீட்டு வாசல்ல ஒரு கோலம் போடணும்னா நம்ம என்ன செய்வோம், முதல்ல எல்லாத்தையும் பெருக்கி விட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு தானே பண்ணுவோம். அந்த வேலையை தான் இந்த எதிர் அழகியல், எதிர் கவிதை, இதெல்லாம் எதிர் அழகியல் சொல்றது ஆன்டி எஸ்தெட்டிக்ஸ், ஆன்டி பொயட்ரி. இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, இதுவரையும் இருக்கிற அழகியலை தற்கால இயந்திர யுகத்துக்கு ஏற்றால்மா அதை மாற்றி ஒரு கவிதை எழுதணும், அதுக்கு ஏற்ற மாதிரியான கவிதைகளை எப்படி எழுத போறோம் அப்படின்னு சொல்றது. இதுல எனக்கு வந்து ஒரு பெரிய, இப்போ நீங்க வந்து அழகான ஓவியத்தை அழகான கவிதையே கைவிடாத, இது வந்து பின்னாடி வந்த புத்தகம். அதுக்கு முன்னாடி வந்த புத்தகத்துல நான் என்ன எழுதியிருக்கேன், ஒரு தீவுக்கு நான் போனேன், கோதலுக்குன்னு ஒரு தீவு. அந்த தீவு வந்து கரிபியன் தீவு. கரிபியன் கடலில் இருக்க பைரேட்ஸ் ஆஃப் கரிபியன் சி படம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு பழைய படம் அந்த நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, யாரும் பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, நாட் பேட். இப்போ வந்து எனக்கு ஒரு ஆதரவு இருக்கு. எப்படின்னா கரிபியன் சீல இருக்கிற ஒரு மிதந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரெஞ்சு தீவு. அந்த தீவுக்கு நான் போறேன். அந்த தீவுனுடைய பேர் வந்து கொதலு, யாருமே கேள்விப்படாத ஒரு பேர். அந்த தீவுக்கு நான் போறேன். அந்த தீவுல வந்து ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கு, இந்த மழைக்காடுன்னு சொல்றாங்கல்ல, மழைக்காடுகள் இருக்கு. அப்போ அந்த தீவுல வந்து என்ன சொல்றாங்க, நம்ம வர வச்சவங்க இந்த தீவை பற்றி கவிதைகள் எழுதிக்கிட்டு போ, ஆனா நீ எவ்வளவுனே எழுதலாம், ஆனா இந்த தீவை பற்றி தான் இருக்கணும். அப்ப நான் ஒரு கவிதை எழுதுறேன், அது வந்து மழைக்காடும் ஓவியமும். மழைக்காடு வெட்கப்பட்டது, ஓவியனின் முன்னால் நிர்வாணமாக நிற்க. ஓவியம் தீட்டுகிறவர்கள் நியூ ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பிற்காலத்துல தமிழ்நாட்டில் வந்து பிற்காலத்துல சென்னை ஓவிய கல்லூரின்னு ஒன்று திறந்திருக்கு. அதுதான் இந்தியாவிலேயே முதல் துவக்கப்பட்ட ஒரு ஓவிய கல்லூரி. அந்த ஓவிய அது பள்ளியை திறந்தாங்க, ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் திறந்தார்கள். அந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் முதல் இந்தியாவிலேயே சென்னையில் தான் தொடங்கப்பட்டது. அந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ல என்ன செய்யறாங்கன்னாக்கா,
பிரிட்டிஷ்காரர்கள் அவர்கள் ஊரினுடைய கல்லூரிகளில், ஓவிய கல்லூரிகளில் கற்றுக் கொடுக்கப்பட்ட பாணிகளை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப என்ன செய்றாங்க, ஒரு மனிதனை அப்படியே ஒரு நிர்வாணமா உட்கார வைத்து அவனை பார்த்து படம் வரைகிற ஒரு பாவனையை கொண்டு வந்தார்கள். ஆனா இப்படி நிர்வாணமான சித்திரங்களை செய்வதற்கு தமிழ்ல மரபுகள் இல்லை. நம்மளுடைய சிற்பங்கள் எல்லாம் போய் பார்த்தோம்னா அதுல வந்து சிற்ப சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, மானசாரம்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் வந்து என்ன எழுதியிருக்குனாக்கா, நியூடா சித்தரிக்கக்கூடிய உருவங்கள் ஒரு சிலதான் புராணத்துல. ஒண்ணு வந்து மோகினி அவதாரம் சொல்லி விஷ்ணு வந்து ஒரு பெண்ணாக உருவம் எடுக்கிறார், அது மோகினி அவதாரம். சிவபெருமான் பிச்சை எடுப்பதற்காக வருகிறார், அவர் வந்து பிக்ஷாடன மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த பிக்ஷாடன மூர்த்தியும் மோகினி அவதாரத்தையும் தான் நியூடா பண்ணலாம், வேற எதையும் நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அப்படியே பாடி நியூட் ஸ்டடிக்கு மேல பெரிய ஸ்டடி நம்ம கிட்ட இருக்கு. நம்மளுடைய செப்பு திருமணிகள்லாம் போய் பார்த்தா அதுல இருக்கு. ஆனா அதனாலலாம் சஜஷன் இருக்கும், நம்ம நாகராஜனுக்கு தெரியும். அது மேல துணி போட்டிருக்கிறதுக்குமான சஜஷன்ஸ் இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க நிர்வாணமான சிலைகளை செய்வதற்கான அனுமதியை நம்மளுடைய சிற்ப சாஸ்திரங்கள் கொடுக்கவில்லை. ஆனால் பிரிட்டிஷ் கல்லூரிகள் அதை கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ ஒரு மாடலை, லைவ் மாடல் வச்சுட்டு படம் வரைந்து பழக்கப்பட்டவர்கள் தான் ஆங்கில முறை ஓவியர்கள். இதை மனசுல வச்சு இது எழுதுறாங்க. மழைக்காடு வைக்கப்பட்டது ஓவியனின் முன்னால் நிர்வாணமாக நிற்க, ஈரத்தில் ஊறிய இருள் துணியை தன் தூரிகையால் போர்த்தினான் ஓவியன். மழைக்காடு தன் கூந்தலை நல்ல வருடியது. கூறிய அளவுகளின் மேல் கொண்டை வளர்த்த இருவாச்சி பறவைகளின் குரலோடு. இருவாச்சி பறவை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருவாச்சின்னா அந்த பறவைக்கு மேல இந்த மூக்கு இருக்குல்ல, அதுக்கு மேல எவ்வளவு பெரிய மூக்கு மாதிரி ஒன்று இருக்கும். அதான் இருவாய்ச்சி. இருவாய்ச்சி, இரண்டு வாய்கள் உள்ள ஒரு பறவையை தான் இருவாய்ச்சி பறவை சொல்லணும். அதனால இருவாச்சி பறவைகளின் குரலோடு மரங்கொத்தி பறவைகளின் இசை கொஞ்சம் நீர் வண்ணத்தோடு கலந்தான் ஓவியம். மழைக்காடு வெட்கத்தில் கவிழ்ந்த தன் தலையை சற்றே நிறுத்தியது. வானத்தை தொடுவதில் போட்டி நடத்தி கொண்டிருந்த மேகடி மரங்களையும் செஸ்னட் மரங்களையும் கடந்து பாதங்களால் போடப்பட்ட பாதையில் நடந்தான் ஓவியம். மழைக்காடு தன் உடம்பிலிருந்து எழுந்த ஈர வாசனையால் ஓவியனை அழைத்தது. ஓவியம் என்னும் கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்து கொள்ளும் ஆசையை வெளியிட்டது. ஓவியம் தொடங்கிய தன் ஓவியத்தை முடிக்க முடியாமல் தடுத்தான். தன்மேல் விழும் வெளிச்சத்தை கணந்தோறும் மாற்றும் மழைக்காட்டை ஓவியத்தில் கைப்பற்ற முடியாமல் தோற்று போய் திரும்பினான் ஓவியம். இந்த இடத்துல தான் என்னுடைய ஓவிய பயிற்சி, ஓவியர்கள் பற்றிய அறிவு வருது. எப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு அந்த கடைசியில் என்ன சொல்லுன்னா, தன்மேல் விழும் வெளிச்சத்தை கணந்தோறும் மாற்றும் மழைக்காட்டை ஓவியத்தை கைப்பற்ற முடியாமல் தோற்று போய் திரும்பினான் ஓவியம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். ரொம்ப அதிக நேரத்தை எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதில் நம்ம நடிகர் சிவகுமார்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் அவர் வந்து சூர்யா அப்பா தான் தெரியும் இல்லையா? சிவகுமார் உங்களுக்கு தெரியாது. சூர்யா அப்பா அப்படின்னு அந்த சூர்யா அப்பா என்ன செய்வார்? ஒரு ஓவியர். அவர் வந்து என்ன செய்தாரு, ஒரு தடவை ஒரு கோபுரத்தின் முன்னால், திருவண்ணாமலை கோபுரத்தின் முன்னால் உட்காந்து அந்த கோபுரத்தை ஓவியமாக தீட்டு தொடங்கினார். அப்போ ஒரு கூட்டத்தை நானும் ஒரு பேசினேன். அந்த கூட்டத்தை சொன்னாரு, அதை வந்து நான் வந்து ஓவியமாக தீட்டினேன், அந்த ஓவியத்தை வச்சிருந்தார். அப்போ சொன்னார், இந்த ஓவியத்தில் இருக்கிற அத்தனையும் உண்மை, ஒரு துளி பொய் கூட இல்லை, நவீன ஓவியர்கள் செய்வது போல் இல்லை, இது அங்கேயே உட்கார்ந்து அதையே பார்த்து வரைஞ்ச ஓவியம்னு சொன்னார். சொல்லிட்டு பெருமையாக பேசிட்டு உட்காந்தாரு. நான் பேச வந்தோம்னா அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் வந்து இது எத்தனை மணி நேரத்தில் வரைஞ்சீங்கன்னு? 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டேன்னு. சரி சார், எத்தனை மணிக்கு போய் உட்காந்தீங்க? 12 மணிக்கு போய் உட்காந்தேன், சாப்பிட்டுட்டு 3 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டேன். அப்போ நான் கேட்டேன், சார் அந்த கோபுரத்து மேலே அந்த ஒரு நிழல் வருது இல்லைங்களா, அந்த நிழல் வந்து 12 மணி நிழலா, 1 மணி நிழலா, 2 மணி நிழலா, 3 மணி நிழலா? ஏன்னா அந்த கோபுரத்தின் மேலே உள்ள நிழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது எந்த நிழலை நீங்க வரைந்தீர்கள்? அப்போ அந்த கோபுரத்தின் மீது இருக்கிற வெளிச்சமும் அதில் இருக்கிற நிழலும் நிஜமான நிழல் அல்ல. உங்களுக்குள் இருக்கிற நிழல், உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம்,
அதை தான் நீங்கள் அது மேலே போட்டிருக்கீங்க. அதே போல் ஒரு பெரிய ஒரு கடல் அப்படி சீர் எழும் காட்சியை அவர் ரொம்ப அழகாக தீட்டியிருந்தார். அப்புறம் சார் இந்த எந்த அலை உங்கள் முன்னாடி நின்று போஸ்ட் கொடுத்தது சார் நீங்கள் வரையிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். அப்படி எழுந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஓவிய விமர்சனங்கள்லாம் இருக்கானா அப்படின்னு சொல்லி. இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, ஓவியத்தினுடைய நேர் விழும் நிழல் மாறிக்கொண்டே இருக்கும். இதை புரிந்து கொண்டவர்கள் ஐரோப்பிய ஓவியர்கள். அவர்கள் வந்து கிளாட் மோனின்னு ஒரு ஓவியம் இருந்தான். இந்த CLAUDE MONET டி வந்து சைலன்ஸ் அங்க. நீங்க பாருங்க, இவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கூகுளில் பாருங்க. இதுல வந்து கிளாட் மோனி. அந்த கிளாட் மோனி என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 கேன்வஸ் எடுத்துக்கிட்டு போயிடுவான். ஒரு பாலத்துக்கு முன்னாடி உட்காந்துருவான். உட்காந்துட்டு காலையில ஒரு 8 மணிக்கு போனான்னா காலையில் ஒரு கேன்வஸ்ல பெயிண்டிங் பண்ணுவான் அந்த பாலத்தை. திரும்பி ஒரு 9 மணிக்கு இன்னொரு பெயிண்டிங் பண்ணுவான். அதுக்கப்புறம் 10 மணிக்கு இன்னொரு பெயிண்டிங் பண்ணுவான். 12 மணிக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணுவான். இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அந்த பாலத்தின் மீது விழும் நிழலும் வெளிச்சமும் மாறிக்கொண்டே வருகிறது. அதே ஒரு 13 பார்வைகள், பாலம் 13 பார்வைகள் அந்த ஓவிய கண்காட்சி இருக்காங்க. அப்போ அப்படி வைக்கும்போது இதை நான் பார்க்கிறேன், இதை பற்றி படிக்கிறேன். அந்த ஓவியங்களே அந்த பாரிஸில் இருக்கிற லூவர் மியூசியத்தில் இருக்கிற கண்காட்சியாக பார்க்கிறேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு தோணுது, ஒரு ஓவியம் இதை செய்தால் கவிஞன் ஏன் அது போல எழுதக்கூடாது? நான் வந்து அதிகாலையில 3 மணிக்கெல்லாம் பாண்டிச்சேரி கடலுக்கு போயிடுவேன். பாண்டிச்சேரி தான் என்னோட சொந்த ஊர். 3 மணிக்கெல்லாம் எழுதி இருட்டிலேயே போய் உட்காந்துருக்கோம். பாண்டிச்சேரி கடல் முன்னாடி உட்காந்துட்டா இருளோடு இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு கடல் சத்தம் மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்தில் கடல்ல பார்த்தா கடல் அப்படியே ஒரு இருட்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் வந்து ஒரு அடர்த்தியா இருக்கும். ஏதோ ஒரு கார்பெட்டை போட்டு கார்பெட் மாதிரி ஆயிடும், திக்க ஒரு கம்பளி போடுறது மாதிரி இருக்கும் அந்த கடல் அலைகள்லாம். அப்போ அதை பற்றி நான் ஒரு கவிதை எழுதிட்டேன். 3 மணிக்கு போட்டுட்டேன். திரும்பி என்ன செய்தேன், ஒரு 8 மணிக்கு அதே கடல் வேற மாதிரி மாறுது. அதோட கலர் லைட் எல்லாம் உடனே அந்த வேவ்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுது. ஒளி ஊடுருவு வருதுனால் அந்த அலைகள்லாம் வேற மாதிரி ஒரு கண்ணாடி, நீங்களும் பார்த்துருக்கீங்க, ஏதோ கண்ணாடி செஞ்ச மாதிரி இருக்கும். அந்த அலை வந்து அப்படி வழியும் போது அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த இதில் போய் படுத்திக்கலாமான்னு கூட நமக்கு ஒரு ஆசை வரும். அந்த கடல் அலை இப்படி வடியும் போது அந்த இடத்துல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த நேரத்தை பற்றி ஒரு கவிதை, அப்புறம் ஒவ்வொரு நேரமாக போட்டு நேரம் போட்டு ஒவ்வொரு கவிதையாக எழுதினாங்க. இப்படி ஒரு பாண்டிச்சேரி கவிதைகள் 13 பார்வைகள் அப்படின்னு ஒரு இந்த தொகுதியில் நான் விட்டேன். இந்த முப்பட்டை நகரம் தொகுதியில் இதை நான் பண்ணேன். அப்போ இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, ஓவியம் வந்து ஓவியத்துக்கும் கவிதைக்கும் இடையில ஒரு உரையாடல் நிகழ்கிறது. இவ்வளவு கதையை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நீங்கள் ஒவ்வொரு துறையில் இருந்தாலும் அந்த துறைக்கும் உங்களுடைய தமிழ் துறைக்கும், தமிழ் துறை மாணவர்கள் தமிழை மட்டும் படித்தால் போதாது, உங்கள் கையில் கிடைக்கும் சகல துறைகளையும் நீங்கள் படிக்க வேண்டும். அப்பதான் இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்டெக்ஸ்டுவல் ரீடிங், இன்டர்டிசிப்ளினரி டயலாக். ஒரு டிசிப்ளின் இருக்கு, இன்னொரு டிசிப்ளின் இருக்கு. 2 டிசிப்ளினுக்கும் நடுவில் ஒரு டயலாக் வரும், இன்டர்டிசிப்ளினரி டயலாக். இது இருந்தால்தான் டிஜிட்டல் யுகத்தினுடைய கவிதையை நீங்கள் எழுத முடியும். தமிழ் மட்டும் தெரிந்தால் போதாது. இந்த தமிழ் துறையை சேர்ந்தவர்கள் தொழில்நுட்ப அறிவியலை படிக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு தார் இருக்கும் இன்ஜினை பத்தி ஒரு கவிதை எழுதுவீங்க. ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற ஒரு மின்துறை படத்தை பற்றி ஒரு கவிதை எழுதுவீங்க. அதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இன்னும் ஒரு பூவின் மீது இருக்கும் பனித்துளியை மட்டும் எழுதி கொண்டிருந்தால் போதாது. ஒரு காரின் மீது பல இருக்கிற காரின் மீது காலையில் ஓய்வு வந்தால் அது மேல் விழுந்திருக்கிற பனித்துளி வரிசையையும் நீங்கள் அனுபவிக்க தெரிய வேண்டும். அதை உங்கள் கவிதையில் கொண்டு வரலாம். எனவே இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். எல்லோருக்கும் எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன தெரியுங்களா? டிஃபர் ஆர் டை. டிஃபர் வேறுபடு அல்லது செத்துப்போம். மற்றவங்க மாதிரி நான் இருக்கவே கூடாது. நான் ஒரு தனியா இருக்கணும், தனித்துவமா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் பிறந்துட்டாங்க. எல்லாருமே யாருமே ஜெனட்டிக்ஸ் எடுத்து பார்த்தாரு. ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள், ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவர்கள், ஒவ்வொரு ஒரு குட்டி பிரபஞ்சம்.
அந்த குட்டி பிரபஞ்சம் ஒவ்வொன்றும் தனக்குள்ள இருக்க பிரபஞ்சத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ வந்து இந்திரன் பாராட்டுவதற்காக ஒரு கவிதை எழுதக்கூடாது. உங்களுடைய துறைத் தலைவர் டேவிட் பாராட்டுவதற்காக ஒரு கவிதை எழுதக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன் இருக்காங்க, அவன் பாராட்டணும், அவனுக்கு நீங்க கவிதை எழுதணும். எனவே நீங்க வந்து இது மற்றவர்களிருந்து வேறுபடணும். ஒரு சப்ஜெக்ட் வச்சு வந்து நம்ம ஊர்ல எப்படி எழுதிருக்காங்கன்னா, நம்ம எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். இப்போ வந்து குறிஞ்சி மலர் எல்லாரும் சொல்றாங்க. ஓ, குறிஞ்சி மலரா, அவன் பார்த்ததே இல்லையே, என்ன செய்யுது, 12 வருஷத்துக்கு ஒரு எழுத பூக்கும். சரி, அப்போ அதை பற்றி ஒரு கவிதை எழுதலாம், அதான் சேஃப். ஏன்னா குறிஞ்சி மலர் எவ்வளவுமே பார்த்தது இல்லை. நம்ம என்ன எழுதினாலும் அதை மறுக்கிறதுக்கு யாரும் எழுதி வர போவதில்லை. அதான் குறிஞ்சி மலரை பற்றி ஒரு கவிதை எழுதுவாங்க. அப்படி எழுதவே எழுதாதீங்க. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பற்றி மட்டும் எழுதுங்கள். நீங்கள் ஒரு மீனவனாக இருந்தால் உங்களுடைய கவிதைக்கான, உங்களுடைய கதைக்கான, உங்களுடைய கட்டுரைக்கான கரு அவனுடைய வலைக்கு கீழே மறைந்திருக்கிறதா என்று தேடிப்பார்கள். நீங்கள் ஒரு உழவனாக இருந்தால் உங்களுக்கான கவிதைக்கான, இலக்கியத்துக்கான, கட்டுரைக்கான கரு அந்த பொதுமுனைக்கு கீழே இருக்கிறதா என்று தேடிப்பார்கள் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.